காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. குரு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வீட்டுக்கு வரணுமா இல்லனா அப்படியே ப்ரோ வீட்டுக்கும் போயிட்டு வரலாமா? அத்தைதான் என்ன மெயினா கூப்பிட்டாங்க குரு. அதனால மகேஸ்வரி ஆண்டியை பார்த்துட்டு அருவியத்தையும் பார்த்துட்டு அது பிறகு வீட்டுக்கு வரலாம். சரிங்க. என்னடா 2 பேரும் எங்கேயோ வெளியே போறீங்க போல? ஆமா ப்ரோ, அம்மா இசையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, எங்க வீட்டுக்கும் போயிட்டு அது பிறகு அருவி அம்மாவும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே ப்ரோ உங்க வீட்டுக்கு வந்துட்டு அது பிறகு விஆர் வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஓ, மாமியார் வீட்டுக்கு போறாங்களா மேடம்? இல்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் அது பிறகு உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதான்டா கூட்டி கழிச்சு பார்த்தா மாமியார் வீடு தானே எல்லாம். அதுவே பாதி நேரம் மண்ட கரண்ட கேஸாதான் சுத்திட்டு கிடக்க. நீ அதுட்ட போய் பேச்சு கொடுப்பியா? ஏமோ சாம் சொல்றது கரெக்ட் தானே, கூட்டி கழிச்சு பார்த்தா 2 மாமியார் வீடு தானே. இவங்க 2 பேரும் அப்பப்போ என்னமோ வச்சு கிண்டல் பண்றானுங்க. சாம் ப்ரோ கல்யாணம் பண்ணா ப்ரோட விட இசைக்கு மாமியார் வீடு தான். ப்ரோ நானும் அண்ணன் தம்பின்னு இவங்க 2 பேருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சிருந்தா சாம் ப்ரோ எப்படி நம்மள இங்கே விட்டு வைப்பாரு? அருவி அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள மொத்தமா அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட மாட்டாரா என்ன? கண்டிப்பா அதை தான் செய்வாரு. என்னடா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா வருது தானே? இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா பைத்தியம் ஆயிருவீங்களா இல்ல மத்தவங்கள பைத்தியம் ஆக்கணும்னு நினைப்பீங்களா? மச்சான் நம்ம பைத்தியமாண்டா. ஏன் குரு, நாங்க சொல்றது கரெக்ட் தானே? கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 2மே மாமியார் வீடு தானே இசைக்கு. அண்ணே, நான் உன் தங்கச்சி தான். இருந்தாலும் உன் நல்லதுக்காண்டி ஒன்னு சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஆர்வ கோளார மாங்காய் மண்டையனுக்கு கூட சேர்றத நிப்பாட்டு. மச்சான் யாரடா சொல்றா? ஒன்னதாண்டா. சேச்சா என்ன இல்லடா, அவ போக்குல பேசிட்டு இருக்கான். எரும மாடு எப்படி சமாளிக்குது பாரு. ப்ரோ நீங்க இசையை கூட்டு போனா நீங்க கூட்டிட்டு போங்க. டேய், அவ இளைய மாமியார பாக்குறதுக்கு நீ கூட்டிட்டு போற. நாங்க வந்தது இல்ல எல்லாம், அதனால நீயே கூட்டிட்டு போ. நாங்க கிளம்புறோம். கிளம்பு கிளம்பு. அப்புறமும் முடிச்சிட்டு உன் பெரிய மாமியார் வீட்டுக்கு வரவேல, அப்ப பாக்கலாம். என்ன பேசுறீங்கன்னே புரியல. கூட்டி கழிச்சு பாருடா, எல்லாம் சரியாதான் வரோம். ஒன்னில் மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அப்படி பேச தெரியலையா வாயை மூடிட்டு நிக்கணும். அந்த அடா என்னம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்தே கொஞ்ச நேரம் ஆகுது. பிறந்த நாளுக்கு போட்டிருந்த அதே துணியோட நிக்க. தாத்தா, அருவியத்தை என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இதுவும் புது ட்ரெஸ் தானே. காலையில அத்தை போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லையா, அதான் அங்க போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. சரிம்மா, இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருந்திருப்பேன். ஒன் சாம் எல்லாரும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை சந்தோஷத்திலேயே மிதக்க வச்சிருப்பாங்க. ஆமா தாத்தா, உண்மைதான். நீ எங்கப்பா வெளியே எங்கேயாவது போறியா? ஆமா தாத்தா, இசையா ஏன் அம்மாவும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே வந்திருப்பாங்க. இசைதான் ஆண்டி எதுக்கு போட்டு அலைய வச்சுட்டு அவங்களே வீட்டுக்கு வரதா சொன்னாங்க. அதான் அங்க கூட்டிட்டு போயிட்டு அது பிறகு அரவியம்மா வீட்டுக்கும் போயிட்டு இங்கே வந்துருவோம் தாத்தா. சரி கண்ணா, சரி. என்னப்பா இப்பதான் வரீங்களா? ஆமா தாத்தா, இப்பதான் வரோம். போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சாம்? ஆமா தாத்தா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா. அன்புதான் என் கூடவே இருந்தான்ல தாத்தா. எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு விட்டுருவானா? உனக்கு ஒண்ணுனா அவன், அவனுக்கு ஒண்ணுனா நீ. 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். எங்க 2 பேருக்குள்ள பிரிவே வராது தாத்தா. சரி பரவ சாம், எப்ப தொடங்க போறேன்? 2 நாளையில தொடங்கிட வேண்டியதுதான் தாத்தா. பிளான் எல்லாம் பாத்துட்டியா? பாத்துட்டேன். கேள்வி கேட்டது தாத்தா, என்ன இதுக்கு பாக்குது குரங்கு? பிளான்லாம் மனசுக்கு பிடிச்சவங்க பாத்துட்டு இருக்காங்க தாத்தா. அது சரி. ஏன் ப்ரோ? என்ன குரு? ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டீங்க. எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் இல்லையா ப்ரோ? அதுக்குன்னா சிறப்பா வச்சிடலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டீங்கன்னா என்ன வாங்கியிருப்பான்? அவன் என்ன வாங்கினா நமக்கு என்ன? சரிப்பா குரு. தாத்தா நீ போப்பா. இனிமே உன் வீட்டுக்கு போயிட்டு சாம் வீட்டுக்கு போயிட்டு எப்படியும் வரதுக்கு லேட் ஆயிடும்ல. சரி தாத்தா, கிளம்புறோம். ஹலோ மச்சான், போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? தெரியலடா, இரு. ஹலோ வணக்கம் சார். போலீஸ் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? நீங்க சாரி சார், நான் யாரு என்ன ஏதுன்னு சொல்லாம உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களை டென்ஷன் படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என் பேரு ரோஹித். எதனா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா எங்க வீட்டுக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, பயப்படாதுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் காண்டி தான் வந்திருக்கேன். ஹெல்ப்பா? அதுவும் எங்க கிட்ட? ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்க, எங்க கிட்ட என்ன ஹெல்ப்? இங்க கருங்களுக்கு எந்த பக்கமா போகணும்னு கொஞ்சம் வழி சொல்றீங்களா? வழி கேக்குறதுக்கு வந்தீங்களா? ஆமா சாரி, நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பீங்களா? கொஞ்சம் இல்ல, ரொம்ப. ஒரு கேஸ் விஷயமா கருங்கல் வரைக்கும் போகணும். இதுக்கு முன்னாடியே நான் மெயின் ரோடு வழியா போயிருக்கேன் கருங்கலுக்கு. ஆனா இப்போ பாலம் வேலை நடக்கிறதுனால மெயின் ரோடு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்படியே வந்து ஆத்தங்கர பக்கமா நிக்கும் போது மேப் கருங்கல் போறதுக்கு 2 வழியை காட்டுது. எந்த வழி பக்கம்னு யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தேன், யாரையும் வெளியே காணோம். நீங்க தான் வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்களே, சரி உங்ககிட்ட கேட்டுட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆல்ரெடி நீங்க மெயின் ரோடு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா மத்திக்கோடு போய் போங்க. லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு சுத்தமா தெரியாது, இன்னமும் பிளாங்கா இருக்கும். இங்க இருந்து 2 ஸ்டாப் போனீங்கன்னா மெயின் ரோட் போயிடலாம். ஓ சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களே நான் தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடா தம்பி, சொல்லுங்க தாத்தா. வழி சொல்றதுல எல்லாம் என்னப்பா தொந்தரவு? தாத்தா, பால வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன்ல? ஆமாப்பா, எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஆகிரும்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் போறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும்ல தாத்தா? ஆமாப்பா. தம்பிக்கு எந்த ஊரு? இந்த பக்கத்து ஊர் தான் தாத்தா. சரிப்பா, குடும்பத்தோட பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் வெளியே போறீங்களா இருக்கும், நீங்க போங்க. தாத்தா, அவர் கேஸ் விஷயமா போயிட்டு இருக்காரு. ஓ ஆமால, வயசாயிட்டுலப்பா, என்ன சொன்னேங்கிறதே மறந்துட்டேன். தாத்தா, எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடிட்டே இருக்காங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். பாக்கலாம், நான் இப்போ கிளம்புறேன். எப்ப பாக்கலாம்? அடுத்த கதையில சாரி சீக்கிரமா மறுபடியும் பார்க்கலாம். சரி குரு, நீ கிளம்பு. சரி தாத்தா, கிளம்பலாம். இசை ம். மச்சான், உன் தம்பி கூட்டி கழிச்சு பார்த்தான், சின்ன மாமியார்னு சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டான் போல. டேய், அவனுக்கு கொஞ்சம் போல சந்தேகம் வந்திருக்கான். நம்ம கிண்டல் பண்றதுலயே கண்டுபிடிச்சிருப்பான், ஒருவேளை இவனுங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. இருந்தாலும் அப்படி ஏதாவது தெரிஞ்சிருந்தனா அவனை புடிச்சு இழுத்து அம்மாட்ட கொண்டு நிறுத்தி இருப்பேன். அப்படிதான் நான் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன் மச்சான், நீ எத்தனையோ நாள் புலம்பி இருக்க, வீட்டுல போர் அடிக்குதுடா, வீட்டுக்கு போனாலே ஒத்தையில இருக்க வேண்டியதா இருக்கு, அம்மாவை தவிர அதிகமா நான் யாரு கூட பேசுறது இல்ல, வீட்டுல எனக்குன்னு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கேன்னு எத்தனையோ நாள் புலம்பி இருக்க. இப்ப பார்த்தா 26 வயசுல உனக்கு ஒரு தம்பியே இருக்கான்டா, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனா நீ ஒன்னா இருக்கணும்னு எல்லாம் உனக்கு ஆசையே இல்லையா? இல்லாம இருக்குமாடா? சில நேரத்துல நம்மள பத்தி மட்டும் யோசிக்க கூடாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கணும். அம்மா குருவே என்னைய 10 மாசம் சுமந்து பெத்தாங்க, அவன் பிறந்ததுல இருந்து அவன் அம்மா பார்த்ததே இல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னமும் ஒரு பையனை பறி கொடுத்துட்டமே, கடவுள் கொடுத்துட்டு எடுத்துட்டாங்களேங்கிற அந்த வலி இன்னமும் இருக்கு அவங்களுக்குள்ள. அம்மாக்கே அப்படி இருக்கும்போது 26 வருஷம்டா அவனை தூக்கி வளர்த்திருக்காங்க. ஏன் அம்மா மாதிரி தானடா அந்த அம்மாவும். சடனா இது ஏன் தம்பி எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னமோ சொல்ல போனா அவங்க இருக்கிறது விஆர் வீட்ல, அரசு சம்பந்தப்பட்ட வீட்ல. எந்த நேரம் வேணா நம்ம குருக்கு உண்மை தெரிஞ்சிடலாம். உண்மை தெரிஞ்சிட்டுனா நம்மளை விட்டு போயிருவான். ஒருவேளை அவனை பெத்தவங்களுக்கே அடையாளம் தெரிஞ்சிட்டுனா மறுபடியும் நம்ம கிட்ட விட மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு செகண்ட் பயந்து பயந்து தானடா இருப்பாங்க. அவங்கள அழ வச்சுட்டு என்னடா நல்லாவாடா இருக்கும் அது? அவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு குருங்கிற ஒருத்தன் இல்ல. குருங்கிற ஒருத்தனை விட எனக்கு தம்பிங்கிற ஒருத்தன் பிறந்த உடனே இறந்துட்டான். இப்ப நம்ம குருன்னு பெயர் சொல்லி கூப்பிடுறோம், அந்த பெயர் கூட அவனுக்கு அடையாளமா இருந்திருக்காதுல்ல. அவங்க கிட்ட இருந்து எப்படிடா அவனை பிரிக்க முடியும்? இப்படியே இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. புரியுதுடா. அம்மாடி, என்ன நின்னுட்டேன், உள்ள வா. இந்த வரேன். ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ் ஆண்டி. இசை, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அங்கிள். என்னடா அவளுக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் அப்படியே கூட்டிட்டு வரியா? இல்லம்மா, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க, நான் காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு தான் லேட் ஆச்சு. என்னமா லேட்டா கூட்டிட்டு வந்திருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியும் இசை நம்ம வீட்டுல தானே சாப்பிட போறா இன்னைக்கு. அம்மா, கற்பனை கூட பண்ணி பார்க்காதுங்க அது நடக்கணும். ஏன்டா, உன் ஃப்ரெண்ட் நம்ம வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டாளா? சாப்பிடுறாங்களோ என்னமோ, ஆனா இன்னைக்கு வாய்ப்பே இல்ல. அம்மாடி, குரு அம்மா சமைச்சது கேவலமா இருக்குன்னு நீ பயப்படாத, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இப்படின்னு எப்படி இருந்தாலும் நீ சிரிச்சுட்டே நல்லா இருக்காண்டின்னு சொல்லிட்டானா போதும். பாத்தியா, அப்பனுக்கு பையனுக்கு வேற வேலையே இல்ல. ஆனா இத்தனை வருஷமா நான் தான் சமைச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவ. இருந்தாலும் என்னை கிண்டல் பண்ணாம 2 பேருக்கு தூக்கம் வராது. நீ சொல்லுமா, என் சமையல நீ சாப்பிட மாட்டியா? அது இல்ல ஆண்டி, இன்னைக்கு அருவியத்தை என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓ அது சரி. அதுவும் சொல்லிட்டாங்க நைட்டு சாப்பாடு எங்க வீட்டுல தான் அப்படின்னு. அப்போ சரிதாண்டி அம்மா, அவங்க சமைச்சு போட்டாங்கன்னா நான் சமைச்சு போட்டதே சாப்பிடுவேன். என்ன ஒரு நாள் நீங்க சமைக்கிறதே சாப்பிடுறேன் ஆண்டி. சரிம்மா, உன்னை குரு வீட்டுல விட்டுட்டு அது பிறகு சாம் கூட்டிட்டு போவானா? எங்க ஆண்டி? அதாம்மா, உன்னோட அருவியத்தை வீட்டுக்கு தான். சாமோட வீட்டுக்கு இல்ல. இல்ல ஆண்டி, இங்கேருந்து நானும் குருவும் ஒன்னாதான் சாமோட வீட்டுக்கு போக போறோம். அவனும் வரானா? ஆமாண்டி, நான் அருவியத்தை கிட்ட கூட சொல்லிட்டேன், நானும் குருவும் ஒன்னாதான் வரோம் அப்படின்னு. ஓ எனக்கு புரியுது. குருக்கு அரசங்கள்னால எதனா பிரச்சனை வந்துருமோ நீங்க பயப்படுறீங்க. அத்தையும் சாம இருக்கும்போது நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாண்டி. எங்க பயம் அத நினைச்சு இல்லம்மா. வேற இல்லம்மா, அத நினைச்சுதான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா அதான் நீயே சொல்லிட்டியே, சாம் இருக்கான், உன் அருவியத்தை இருக்காங்க அப்படின்னு. அது எல்லாத்தையும் விட உங்க பையன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு அந்த ஆளால ஏதாவது ஆக நான் விட்டுருவானா? உன் பேச்சும் குழந்தைத்தனமா தான் இருக்கு. சரிம்மா, உள்ளவா.
குரு நீ வா, அவங்க பேசிட்டு இருக்கட்டும். சரி டாடி. டேய், வீட்டுக்கு பிளான் நீ போடுறியா இல்ல நான் போடவா? இல்லடா, நான் போட வேண்டாம். ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்ட போறேன். உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதுபடி நீயே பிளான வரைஞ்சிரு. ஹலோ, நான் கட்ட போற வீட்டுக்கு என்ஜினியர் நான் இல்ல, அப்புறம் உன் தங்கச்சி. என்ன அறிவு கட்டவனே, அவளுக்கு என்னடா தெரியும்? அதான் இவ்வளவு நாளா உன் தங்கச்சிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்ல, அதுபடி பிளான வரையட்டும். பிளானிங் என்ஜினியர் அம்மோன்னு வச்சுக்கோ. அந்த வீடு ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்காதுடா. டேய், அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டோட மாடல் எல்லாம் பார்த்து வைக்க சொல்லியிருக்கேன். நான் கட்ட போற வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நான் கட்டிக்க போற என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அது சரி, அவளுக்கு நீ லேண்ட் வாங்கினதே தெரியாது, இதுல அவளுக்கு பிடிச்ச மாடல்னா அதுக்குதான் அஞ்சு வச்சு பிரைன் வாஷ் பண்ண வச்சிருக்கேன். எப்படியும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளே பாத்துருவான். அது சரி, நீ கேடி இல்லடா, சரியான காதல் மன்னன் தான். இத மக்கள் ஒத்துக்கிட்டா சரிதான்டா. என்ன உட்கார வச்சுட்டு ஆண்டி எங்க போயிட்டாங்க? ஒருவேளை ஜூஸ் காஃபின்னு ஏதாவது எடுத்துட்டு வர போயிருப்பாங்களோ? ஆண்டி, ஒரு நிமிஷம் உட்காருமா, வரேன். வந்துட்டேன். என்னது இதெல்லாம்? ஒன்ன மாதிரி உன் பிறந்த நாள் ட்ரெஸ் சூப்பரா இருக்க. ட்ரெஸ் அடிப்பொலி. ஓ, அப்ப துணி தான் நல்லா இருக்கா, இசை நல்லா இல்லையா? ஐயோ, இந்த துணியை நீ போட்டிருக்கிறதுனால தான் இந்த துணிக்கு அழகு. அது சரி, இதெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கீங்க, பிடிச்சிருக்கா? எல்லா டிசைனும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏண்டி, இதெல்லாம் குரு உங்களுக்கு வாங்கி கொடுத்தது தானே? ரெண்டு பேரும் சும்மாவே விட மாட்டாங்கம்மா. அப்பப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் அத வாங்கி இத வாங்க, உன் முகத்துக்கு இது நல்லா இருக்கானு இம்சை பண்ணுவாங்க. அப்பாவும் சரி பையனும் சரி, ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சவங்களே இல்ல. வயசான காலத்துல நகையெல்லாம் போட்டுட்டு நான் எங்கம்மா போக போறேன்? ஏற்கனவே வாங்கி வாங்கி குமிச்சு வச்சாச்சு, அதெல்லாம் எங்க நான் போட போறேன்? அப்படியே உள்ள பல்ல இழிச்சிட்டு இருக்க. நீங்க எதுக்கு கவலைப்பட்டீங்க? குருக்கு தான் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுதுல, அப்புறம் போடுறதுக்கு ஆள் வந்துருவாங்க. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. ஆமாடி, எங்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாளையில இருந்து என் புருஷன் எனக்கு நகை வாங்கி தரதுக்கு ஆரம்பிச்சாரு. இப்போ உன் ஃப்ரெண்டு என் புள்ள, அவன் அதுக்கும் மேல. அதுல பாதி பழைய மாடல்ல இருக்கும். இப்ப எல்லாம் எவ்வளவு புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. இதுல இப்போ உள்ள வயசு பொண்ணுங்க பழைய மாடல் டிசைனே விரும்புவாங்க. அதுவும் சரிதான், இருந்தாலும் மாமியாரோட ஜுவல்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. இசை, இது மூலம் குரு அவரை என்ன எப்போவாது நகை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதை விட்டுட்டு வர்றதுக்கே மனசு இருக்காது. சரி, மருமகளுக்காக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். ஓ, இது மித்ராக்காக நீங்க வாங்கினதா? சூப்பரா இருக்காண்டி. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்க. மித்ரா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இது மித்ராக்கு மட்டும் இல்லம்மா, என் மூத்த மருமகளுக்கும் போக வேண்டியதுதான். மூத்த மருமகளா? புரியல. உங்களுக்கு ஒரு பையன் குரு மட்டும் தானே உண்டு? இல்லம்மா, எனக்கு 2 பையன் உண்டு. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. நானா? இதெல்லாம் நீங்க மித்ராக்காக எடுத்து வச்சிருந்தது, நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும்? ஓ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கிறதுக்காக எனக்கு நீங்க 100 ரூபாய்க்கு சின்னதா ஒரு ஃபேன்சி கமல் வாங்கி கொடுத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் வேண்டாம். இசை, உன் பிறந்த நாளுங்கிறதுக்காக இல்ல, என் மனசளவுல நீயே எனக்கு மருமக தான். மித்ரா இளைய மருமகனா, நீ மூத்த மருமக. இதுல உனக்கும் உரிமை இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? நான் இவங்களுக்கு மூத்த மருமகள் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு குரு ஒரு பையனா, சாம என்னோட பையன் மாதிரி தான். அதனாலதான் சொல்றேன், இந்த வீட்டுல மித்ராக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் உரிமை இருக்கு. நான் மித்ராக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறனோ அதெல்லாம் உனக்கு செய்வேன். ஏன் அப்படி? ஏன்னா சாம் கூட நீதான் சேர போற, நீங்க எல்லாருக்கும் தெரியும். இல்ல, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாண்டி. அப்படி இருந்தாலும் நீங்க ஏன் இதெல்லாம்? அதான் சொன்னனே, எனக்கு குரு ஒரு பையனா, சாம ஒரு பையன்தான். சாமே என் பையனா மனசார ஏத்துக்கும் போது நீ என் மருமக தானே. இவன் என்னடானா ப்ரோங்கிறான், அவன் என்னடானா தம்பிங்கிறான். ப்ரோக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இவன் சொல்றான். குரு அம்மா என்னடானா சாம நான் கட்டிக்கிட்டா இவங்களுக்கு நானும் மருமகங்கிறாங்க. ஐயோ, அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்க. இவங்க மத்தியில எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சிட்டு இருக்கனா, இல்ல என்ன சுத்தி ஏதாவது நடக்கிறது எனக்கு தான் புரியாம இருக்கா? இசை, இதுல பங்கு என்னைக்கா இருந்தாலும் உனக்கும் வந்து சேரும். என்ன இன்னைக்கு பிறந்த நாள், சீக்கிரமா உனக்கு கல்யாணமா நடக்க போகுது. நீங்க எதனால குருவை வச்சிருக்க இடத்துல சாமி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிறது நடக்காது. புரியலமா? சாமோட காதல என்னால எப்பவும் ஏத்துக்க முடியாது. வயசுல பெரியவா, அதனால அவ இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்றான்லாம் நினைக்காத. நேரமும் காலமும் எல்லா நேரமும் நமக்காக காத்துட்டு இருக்காது இசை. தப்பு பண்ணாத மனுஷன் ஒருத்தங்களை கை காட்டு. இந்த உலகத்துல தப்பே செய்யாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு உன் பிரியாத்தை அரசு விரும்பினாரு. உன் பிரியாத்தைக்கு உன் சஞ்சய் மாமாவை பிடிச்சிருந்து 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக அரசு உங்க குடும்பத்துல இருந்து ஒரு உயிரே எடுத்திருக்காரு. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் பாக்கணும். பேசினதுக்கு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டானேமா.
என்னமோ நீ மன்னிக்காம இருக்கிறது அரசு பண்ற அதே தப்பதானே நீயும் பண்ற. இல்லாண்டி, நானும் ஒரு பொண்ணு, நீங்களும் ஒரு பொண்ணு. சில வார்த்தைகளை யார் பேசினாலும் ஏத்துக்க முடியும். ஆனா மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேசினா ஏத்துக்க முடியாதாண்டி. தாங்கவும் முடியாது. நான் ஒரு தப்பு பண்ணா என்ன 4 அடி அடிச்சா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா சாம் பேசின வார்த்தை என்னால எப்பவும் மன்னிக்கவும் முடியாது. இன்னைக்கு சரி போனா போகுதுன்னு நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னா இதை விட அசிங்கமான வார்த்தையெல்லாம் அவன் வாயில இருந்து வரும். என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஒரு பொண்ணு ஒரு பையனை தப்பா பேசிட்டான், இந்த ஊரு உலகம் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க, உன்னை எதிர்த்து இப்படி பேசுறான் அப்படி பேசுறான், இப்படிப்பட்டவ உனக்கு வேணுமா, டிவோர்ஸ் கொடுத்துட்டு வா, உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு. ஆனா அதே உலகமும் ஊரும் ஒரு ஆம்பளை தப்பா பேசினா இவன் கூடயா வாழ போறேன், தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லாத. காரணம் ஆணாதிக்கம். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளை என்ன தப்பு பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. ஏன் கல்யாணத்துக்கு பிறகு ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தா கூட தப்பு இல்ல. தெரியாம பண்ணிருப்பான். நீ நல்ல பொண்டாட்டியா நடந்திருந்தியானா அவன் எதுக்கு வேற பொண்ணை தேடி போறான்னு பேசுவாங்க. அதே உலகம் ஒரு பொண்ணு அதே தப்பு பண்ணா ஆம்பளை மேல பழி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாண்டி? நிச்சயம் போட மாட்டாங்க. அவளை தூக்கி போட்டுட்டு வா, உனக்கு வேற நல்ல வாழ்க்கை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னால இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வாழ முடியாது. சாம் கூட இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை நல்லா பாத்துப்பாமா. அரசு விஷயத்துல நீயும் சாம் எதிர்பார்த்ததுக்கு எதிரா நடந்துட்ட, அதனால கோவப்பட்டு 4 வார்த்தையை விட்டுருப்பான். அதுக்காக அதே மாதிரி தான் எப்பவும் வாழ்க்கை பூரா இருப்பான் இல்லையே. இருந்துட்டா ஒரு வேலை, ஒரு தடவை தான் நம்ம பேசினதுக்கு மன்னிச்சுட்டு நம்ம கூட இருந்துட்டாளே இவ தானே, என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எகத்தால அவனுக்குள்ள வந்துட்டுனா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதுங்க, இதை விட்டுருங்க. சரிம்மா, ஃப்ரீயா விடு. என்னதான் இருந்தாலும் உன் அறிவியத்தைக்கு உன் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. மறக்காம உனக்கு பிடிச்ச மாதிரி அன்பா கொடுத்தா ஏத்துப்பதானே. என்னடா வியார் வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு 5 கிலோ வெயிட் கூடி இருப்ப போல தெரியுதா? பொறவு இல்லையா? டாடி, நம்ம வீட்ல நீங்களும் அம்மாவும் மட்டும்தான் என் மேல பாசம் காட்டுறது. ஆனா அந்த வீட்ல பிரியாமா. என்னது பிரியாமாவா? ஆமா டாடி, அவங்கள நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அது சரி. அப்புறம் நம்ம இம்ச பாவம்டா அந்த பொண்ணு. பாவமா? பேச்சு கொடுங்க அப்ப தெரியும். அப்புறம் அன்போட அம்மா எல்லாரும் பயங்கர பாசம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அன்பு அள்ளி அள்ளி கொடுத்துதான் 5 கிலோ கிட்ட வெயிட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்குதானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாடி. நம்ம வீடு பெரிய வீடு தான், ஆனா நம்ம 3 பேரும் மட்டும். அந்த வீடு பெரிய வீடு, ஆனா எந்த பக்கம் திருப்பினாலும் ஆளுங்க. இனிமே இப்ப அறிவியமாவை பார்க்க போறோமா, அவங்களே இப்ப விழுந்து விழுந்து கவனிப்பாங்க பாருங்க. உன் சந்தோஷம் தான் குரு எங்களோட சந்தோஷமா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். உன் சந்தோஷத்துக்கு தடையா நாங்க எப்பவும் இருக்க மாட்டோம். உனக்கு சந்தோஷம் எதுல கிடைச்சாலும் எங்க கிடைச்சாலும் அதுக்கு தடையா நாங்க எப்பவும் இருக்க மாட்டோம். டாடி, யார் என் மேல பாசம் காமிச்சாலும் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் தான் டாடி. சரி, டைம் ஆகுதுலாம். இனிமே இசையை கூட்டிட்டு ப்ரோவோட வீட்டுக்கும் போயிட்டு அது பிறகுதான் இசை விஆர் வீட்டுக்கே கொண்டு விடணும். அதனால நாங்க கிளம்புறோம் டாடி. சரி கண்ணா. இது பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. பாரேன், ஆரம்பிச்சாச்சா? இல்லங்க, இசைக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்தாதான். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, நமக்கு 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஆம், சரிம்மா. யார் 2 பேரும் ஒண்ணு? இல்லப்பா, அவ ஏதாவது உளறிட்டு இருப்பா, வயசாச்சுலாம். சரி சரி, கிளம்புவோமா? கிளம்பலாம் குரு. ஆண்டி கிளம்புறோம். சரிம்மா, பாத்துப்போம். வரோம் டாடி. சரிடா, பாத்து கூட்டிட்டு போ. ஹலோ, டைம் ஆச்சு, கிளம்பலாம். கிளம்பலாம் குரு. என்ன இல்ல, இந்த ஜுவல்ல மகேஸ்வரி ஆண்டி எனக்கு கொடுக்கும்போது ஒண்ணு சொன்னாங்க, அதான் அத பத்தி தான் யோசிக்கிறேன். அம்மாடி இம்சா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் யோசிக்கலாம். இங்க இருந்து ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு அது பிறகுதான் பிஆர் வீட்டுக்கு போனோம். ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க தேடுவாங்க எல்லாம். போலாம். ஏன் அருவி, என்னமா காணோம்? என் கூறு கட்டவளை. என்ன? ஐயோ, கூறு இருக்க அருவியேன்னு கூட்டேன். கூறு இருக்க அருவியன்னு கூப்பிட்டியா? கூறு கட்டவளேன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உன் காதுல அப்படியே கேட்டது. நான் உன் மேல இருக்க அக்கறையில தான் கூப்பிட்டேன். இங்கிட்டு ஒரு நட அங்கிட்டு ஒரு நட நடந்துட்டு தெரியுதே. ராத்திரி முழுக்க உனக்கு தானே கால் வலிக்க போகுது. அந்த அக்கறையில தான். உன் சக்கரை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வாய மூடு. இப்ப எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு தெரியா? அப்பப்ப வீட்டுக்கு வெளியே போய் பாத்துட்டு வரேன். ஏன் வீட்டுக்கு யார் வர போறான்னு உனக்கு தெரியாதா? அதான் அந்த பிஆர் வீட்டு பேத்தி இசை வர போறா. அவதானே வரா. கலெக்டர் வர மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு தெரியா? யோ, வர போறது என் மருமகா, என் பையனுக்கு பொண்டாட்டி. நான் அவளுக்காண்டி எதிர்பார்த்து காத்துட்டு நிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்ல, கூட குருவும் வரான். அவன் எதுக்கு வரான்? அவன் என் மருமகளோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவன் எதுக்கு வந்தா உனக்கு என்ன இப்போ? நீ ஏன் கொந்தளிக்கிற? அட, கார் சத்தம் வந்துட்டாவ போலே.
இன்னைக்கு முழுக்க இவளை கையில பிடிக்க முடியாது. அத்தை அம்மாடி உனக்காண்டிதான் இவ்வளவு நேரம் காத்துட்டே நின்றுக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லாத என்னமோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொன்னமா. இருந்தாலும் நீ சொல்லியே 1 மணி நேரம் ஆகுதுலாம். வரேன்னு சொன்ன பிள்ளை என்னமோ காணலையே. ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாலும் இல்லனா என்ன ஏதோ நான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே தெரிஞ்சிருக்கேன். இப்பதான் மூச்சே வந்த மாதிரி இருக்கு. வர வழியில டிராபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிம்மா உள்ள வா. குரு உள்ள வாக்கண்ணா. சரிம்மா வரேன். இந்த ஆள் எதுக்கு இப்ப பல்ல காட்டிட்டு வருது? என்னப்பா என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? உன் வீட்டுக்கெல்லாம் ஒன்ன தேடி வரல. அப்புறம் இது உன் வீடா இருக்கலாம். ஆனா இங்கதான் என் அம்மாவும் இருக்காங்க, என் அண்ணனும் இருக்கான். நான் இங்க எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை தடுக்கிறதுக்கு அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இவன் எங்க போயிட்டான்? யார் அத்த? அதாம்மா குரு உன் ஃப்ரெண்டு கூடல தானே வந்தான். கூட வந்தானா கிச்சன் வரைக்கும் வருவானா? ஹால்ல ஏதாவது உட்கார்ந்துருப்பான். குரு வந்திருக்கா, நீ வந்திருக்க. இந்த சாம என்னமோ கீழே காணோம் பாரு. மேல ரூம்ல இருக்கான். குளிச்சுட்டு வரேன்னு போனவன் 1 மணி நேரம் ஆச்சு, என்னமோ கீழே காணோம். இன்னைக்கு இங்கதான் நீ சாப்பிடணும், உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்த. அதனாலதான் குருவோட அம்மா சாப்பிட சொன்னதுக்கு பிறகு அங்கிருந்து சாப்பிடல. ஆமா இது என்ன? இதுவா? இது என்ன? இது குரு அம்மா எனக்காக கொடுத்தது. ஓ பிறந்த நாள் பரிசா? ஆமாத்த. இருங்க நான் காமிக்கிறேன். இந்தாங்க அத்த. இதுதான் குருவோட அம்மா எனக்கு கொடுத்தது. அட இதென்னமா இவ்வளவு விலைக்குள்ள நெக்லஸ் உனக்காக கொடுத்திருக்காங்க? உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கலாம். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இதுல ஷாக் ஆகுறதுக்கு என்னமா இருக்கு? அவங்களுக்கு பையனா குரு மட்டும்தான். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் குருக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அந்த டாக்டரோட தங்கச்சி தானே கட்டிக்க போறான். அந்த பொண்ணை தாண்டி வேற எந்த பொண்ணு கூடயும் அவனுக்கு பேச்சு வழக்கம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவன் ஃப்ரெண்டு நீ. என் மருமகளா பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால உனக்காண்டி கொடுத்துருப்பாவ. இதுல நீ ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு அத்த. இது எனக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்துருப்பாவ? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சாம் கூட சந்தோஷமா ஒத்துமையா வாழணும். இதுதானே? இல்ல அத்த. இது அவங்களுக்கு வரப்போற மருமகளுக்காக எடுத்து வச்சதான். சரி அதுல என்ன இருக்கு? திடுத்துப்புன்னு உனக்கு பிறந்த நாள் வந்ததா என்ன கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துருப்பாங்க. இல்ல அத்த, நான் பேசுறத கேளுங்க, என்ன பேச விடுங்க. சரி சரி சொல்லு. இது அவங்க மருமகளுக்காக வாங்கி வச்சதான். ஆனா நானும் அவங்களுக்கு மருமக தானா? என்னது? ஆமாத்த, நானும் அவங்களுக்கு மருமக தானா. அதுவும் மூத்த மருமக. குருக்கு வரப்போற குருவோட பொண்டாட்டி மித்ரா அவங்க 2வது மருமக அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் தானே இருக்கான். எங்க எல்லாரும் ஆசையும் சாம்க்கு தான் உன்னை கட்டி வைக்கணும்னு. ஐயோ அத்தை, அவங்க மருமகன்னு எந்த முறையில சொன்னாங்க தெரியுமா? குரு மாதிரி சாம் அவங்களுக்கு ஒரு பையன் தானா. சாம் அவங்களுக்கு பையங்கிறதுனால நான் அவங்களுக்கு மூத்த மருமக அப்படின்னாங்க. எப்படி குரு அவங்களுக்கு பையனோ அதே மாதிரி தான் சாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயும் இடிக்குதுல்ல அத்தை? எங்கேயும் இடிக்கல அத்தை. குரு அவங்களோட பையன், குரு அவங்களுக்கு முக்கியங்கிறதுல சரி. ஆனா சாம் அவங்களுக்கு ஏன் முக்கியம்? அம்மாடி சாம்காக உன்னை பிடிக்கல அவங்களுக்கு. நான் தான் சொல்றேன்ல, என் மருமகளா எல்லாருக்கும் பிடிக்கும். உன்னை பிடிக்கிறதுனால உன்னை சாம் தான் கட்டிக்க போறாங்கிறதுனால சாமே பிடிக்குமா இருக்கும். ஆனா அவங்க என்ன பிடிச்சதுனால சாம பிடிக்கிற மாதிரி பேசலையே. சாம அவங்க பையனா ஏத்துக்கிட்டதுனால என்ன மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் பேசினாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பியாயா தெரியுமா? நீ குழம்பி என்னை போட்டு குழப்பாத. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரே பையனோட ஃப்ரெண்டு. நீ உன்னை பிடிக்கிறதுனால உன்னை கட்டிக்க போற சாமியும் பிடிச்சிருக்கோம். நீயும் குருவும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு அவங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னாங்கன்னா குருக்கு நீ தங்கச்சி முறை வரவல. அதனால சாம பையன் ஆக்கிட்டு உன்னை மருமக ஆக்கிருப்பாங்க. நீ யோசிக்காம இதை எடுத்து உள்ள வை. சாம கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். இருங்க நானும் வரேன். இங்க இருந்து தொண்டை தண்ணி வத்த கூப்பிட்டாலும் கேட்காத அவனுக்கு. என்ன இசை என்னமோ யோசிச்சுட்டே நிக்கிறேன். அவங்க சாம பையன் மாதிரின்னு சொன்னாங்க. அதுவும் குரு வச்சிருக்க அதே இடத்துல நீ வேற கண்டதையும் போட்டு யோசிக்காம கொஞ்சம் நிறுத்து. சாம் டேய் கண்ணா, சாப்பாடு ரெடியா இருக்கு, கீழே இறங்கி வா. அத்தை, உங்க பையனுக்கு ரூம்ல பெல் அடிச்சதுக்கு பிறகு கேட்கலையா? இதுல நீங்க எப்படி கத்துறதா கேட்கும்? ஒருவேளை ரூம்ல இல்லையோ என்னமோ. அம்மாடி, இங்க இருக்கிறது 3 பேரு. கொஞ்சம் சின்னதா இந்த வீடை கட்டி வச்சிருக்கலாம்ல. ஒத்தையில இந்த வீட்டை பெருக்கணும். வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா நானே ஒத்தையில எல்லாத்தையும் மாத்தி மறைச்சு கொடுக்கணும். இவனை கூப்பிடணும்னா என்னால மேல ஏற முடியாதுன்னா இந்த பெல்லு இருந்தாலும் கேட்கல பாரு அவனுக்கு. இருங்க அத்தை, நானே போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீ அவனை வர சொல்லு. நான் அதுக்குள்ள சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிடுறேன். சரி அத்தை. சாம், என்னம்மா? அது எப்படி நான் உள்ள வந்ததா எனக்காகவே வெயிட் பண்ண மாதிரி என்னன்னு கேக்குறேன்? அது உள்ள வரது நீ தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நீ வரணும்னு எதிர்பார்த்து தானே வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். அம்மா பெல் அடிச்சாங்க, நான் சத்தம் கொடுக்கல. உடனே கத்தி கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்பவா எனக்கு கேட்காத மாதிரி இருந்துட்டேன். எப்பயாதான் அம்மா மேலே ஏறி வருவாங்க.
கால் வலிக்கன்னு மேல ஏற மாட்டாங்க. உடனே போன் எடுத்து எனக்கு போன் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு போனுக்கு பதிலா தான் என் அம்மா இருக்காலாம். அதான் மாமியாருக்காக மேல ஒரு நடைய போடுவாங்கன்னு நினைச்சேன். எதிர்பார்த்த மாதிரியே நடந்துட்டு. நீ எதிர்பார்த்துட்டே நில்ல, உன்னை அத்தை கீழே கூப்பிட்டாங்க. அதுதான் தெரியுமே. நான் கிளம்புறேன். அதான் வந்துட்டேலாம் நில்லு. என்ன அதான் வந்துட்டேலடி. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்பு. செருப்பு வாங்கி வச்சிருக்கேன், கொடுத்துட்டு கிளம்பவா? உன் கையால எதை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்ன கையால கொடுக்கறதுக்கு முன்ன உதட்டால கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், உனக்குலாம் நல்ல வார்த்தை வராதா வாயில? ஏய், இதெல்லாம் நல்ல வார்த்தை தாண்டி. டிக்ஷனரியை புரட்டி பாரு. நல்ல வார்த்தை மட்டும் தான் இந்த சாமோட வாயில இருந்து வரும். சரி, வரட்டும். இந்த உளறல எல்லாம் நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ? இப்ப ஷெரினுக்கு கால் பண்ணி நீ உளறனேன்னு வச்சுக்கோ, அதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. என்கிட்ட உளறியது வேஸ்ட். உன்கிட்ட தான் உளர முடியும். ஏன்னா நான் உன்னதான் காதலிக்கிறேன். நீ ஏன் என்னதான் காதலிக்கிற? காதலிக்கிற உன்கிட்ட உளராம அந்த ஷெரின் கிட்ட உளறதுக்கு நான் என்ன பைத்தியமா? எனக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்ல. பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நான் என்ன பார்த்தேன்னு சொன்னா என்ன நீ காதலிக்கிறத ஒத்துக்குவியா? அது லவ் பண்ணாதான் ஒத்துக்க முடியும். லவ் பண்ற? இல்ல, கையிடு. நான் பாத்துட்டேன். என்ன என்ன பார்த்த? அது நைட்டு உன்கிட்ட ட்ரெஸ்ஸ கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வான்னு சொன்னாங்களா? ம், நீ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என் முன்னதான் வந்து நின்ன. நீ நினைச்சிருந்தா உன் அண்ணன் முன்னாடி போய் நின்றுக்கலாம். உன் ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கதான் இருந்தாங்க. அவங்க முன்னாடி போய் நின்னு நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஏன் ஏன் முன்னாடி வந்து நின்ன? ஏன்னா நீதான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததா தான். நான் எடுத்து கொடுத்ததுனால என் முன்னாடி வந்து நின்னா சரி, ஓகே. ஆனா அந்த செகண்ட் உன் கண்ணுல என் மேல நீ வச்சிருக்க காதல நான் பார்த்தேன். குடிச்சிட்டு வளர்ற மாதிரி கண்டபடி வளராத. யாரு? நான் வளர்றேனா? என்ன நீ கண்ணெடுக்காம பாக்கல? அந்த செகண்ட் என் மனசுல சாம் இருக்கானோ அப்படின்னு உனக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்குமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, இதெல்லாம் நடந்ததே. ஒன்னும் நடக்கல. நான் கிளம்புறேன். அம்மோ அம்மோ, ஏற்கனவே நம்ம லைஃப்ல நிறைய இழந்துட்டோம். நீ தனியா நான் தனியான்னு தனித்தனியா வலிய அனுபவிச்சிட்டோம். இனியும் வேண்டாண்டி. நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனால நம்ம 2 பேருக்குமே வலிதான். பிரிஞ்சிருந்த நாளுக்காகவும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப இழுத்தடிக்காதடி. உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அம்மாவோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு அத்தைன்னு கூப்பிடுறேன். ஏன் என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா? எனக்கு அப்புறம் தான் என் அம்மா உனக்கு. அவங்க ஃபீலிங்ஸே உனக்கு புரியும் போது கண்டிப்பா என் காதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். விடு சாம், ஒன்ன மாதிரி எல்லாம் என்னால வளர முடியாது. நான் இந்த இசை ஒரு முடிவெடுத்தா எடுத்ததான். வரேன். இருடி, எங்க ஓடுற? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம். காதல் தீவிரவாதி ஆயுதமானது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? உன் புத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு உன் ரூம் கண்ணு தேடி வந்த பத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். நான் தெளிவா தாண்டி இருக்கேன். எதுக்கு இவ்ளோ அடம் பிடிக்கிறேன்? உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கறதாவும் இல்ல, உன்னை விடுறதாவும் இல்ல. இந்த விஷயத்துல சாம் இப்படிதான். நீ ஏமா தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன்? நீ நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. வளராத சாம், இறக்கி விட. அம்மோ, சத்தியமாடி, நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில ஆபீஸ் வர்றதுக்காக உங்க வீட்டுக்கு வரேன். நம்ம 5 நிமிஷத்துல கார் விஆர் வீட்டு முன்ன போய் நிக்கும். என் அம்மாவை பாக்கலான்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தியா? அவ்வளோ லவ் பண்றேன்டி உன்ன. ஈவினிங் உன்னை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ சம்திங் என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி. அது எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லவே முடியாது இசை. உன்னை இறக்கி விட்ட அந்த செகண்ட்ல இருந்து ஐயோ இனிமே இசை கூட நம்ம இருக்க முடியாதே, வீட்டுக்கு போகணுமே, ஏக்கமா இருக்குடி. இதுக்கு மேலேயும் என்னை காக்க வைக்காத. ஏன்னா என்னால இனிமே உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. விளையாட்டுத்தனமா தானே நம்ம பின்னாடி வரான்னு மட்டும் நினைக்காத. உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஏதோ நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு இசை. எப்போ உன் கை என் கை சேரும், எப்போ நம்ம காதல் கை கூடும், ரொம்ப ஏக்கமா இருக்கு இசை. என்னடா நம்ம பிறந்த நாளைக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கானே, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கலானேன்னு நினைக்கிறியா? சத்தியமா கிடையாது. இன்னைக்கு உன் பிறந்த நாள். லாஸ்ட் இயர் இதே நாள் நான் அழுதுட்டு இருந்தேன். ஏன் ஆபீஸ் கூட போகல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓ நினைப்பாவே இருந்துச்சுடி. உனக்கு தெரியும் ஹாப்பி பர்த்டே இசைன்னு நான் அனுப்பின அந்த ஒரு மெசேஜ் தான் உனக்கு தெரியும். ஆனா நான் அனுபவிச்சது எதுவுமே உனக்கு தெரியாது. உன்னை பார்க்கணும். எனக்கு அறிவு வந்த நாளில இருந்தே உன்னோட பிறந்த நாளுக்கெல்லாம் உன்னை பாத்துருவேன். ஆனா லாஸ்ட் இயர் உன்னை பார்க்க முடியல. உன் கூட 2 வார்த்தை பேச முடியல. ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். அந்த ஏக்கம்தான் உன் பிறந்த நாளுக்கு உனக்கு இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ண வச்சது. என்னால நீ இல்லாம இருக்க முடியல இசை. நான் விளையாட்டுத்தனமா உன்கிட்ட பேசினாலும்
உன்னை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வர அந்த செகண்ட் என் உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரியே வலிக்குது. இதுக்கு மேலே காக்க வைக்காதடி. உன் கூட வாழணும். இதுக்கு மேல ஒரு செகண்ட கூட நான் இழக்க விரும்பல. நான் கீழே போகணும். ம். ம்? போன்னு சொன்னேன். புரியல. நீ தானே போகணும்னு சொன்ன, அதான் விட்டுட்டேன். போ. என்ன போக மனசு வரல தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை கூப்பிட்டாங்க, அதான் உன்னை கூப்பிடுறதுக்காக வந்தேன். அம்மோ, அம்மாவோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தைன்னு கூப்பிடுறேன். புரிஞ்சுக்கோடி. வாழ்க்கையில தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ பொண்ணுங்கிறதுனால நான் பண்ண தப்ப சரின்னு சொல்ல வரல. அதுக்காக எத்தனை முறை வேணாலும் காலில் விழுறதுக்கு நான் தயார் தான். யார் முன்னாடி வச்சோம், ஏன் நீ பஞ்சாயத்து கூட்டினா கூட எல்லார் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயார் தான். ஆனா என்னால உன்னை விட முடியாது. எனக்கு நீ வேணும். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. வேண்டாம் இசை, இதுக்கு மேல ஒரு வழி வேண்டாம். நான் கீழே போறேன். அம்மோ, இப்ப கூட உன் கண்ல நீ என் மேல வச்சிருக்க காதலா என்னால உணர முடியுது. நான் வரேன், வந்துரு. அவ்வளவுதான்ல. அவ்வளவுதான். குரு வந்திருக்கான், அதான் அத்தை ஒன்னு அவசரமா கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வருவியா? சரி, போ வரேன். ஒன்னதாண்டா என் அம்மாவை நான் பார்க்க வருவேன், என் அண்ணனை நான் பார்க்க வருவேன் அப்படின்னு எல்லா உரிமையும் சொல்லி இந்த சொத்துல பங்கு வாங்கலாம்னு நினைக்கிறியா? யோவ், அறிவு கெட்டவனை, உன் சொத்துல பங்கு வாங்குறதுக்கு நான் எதுக்கே வரணும்? உன் சொத்துல எனக்கு எதுக்கு பங்கு தேவை? அது சரி, நீ சம்பாதிச்சது உன் மூத்த பிள்ளைக்கே வேண்டாம் தான் இருக்காரு. இதுல உன் பாவப்பட்ட சொத்துல நான் பங்கு கேட்கறதுக்காக வந்தேன்னு நினைச்சியா? இல்லையாடா பின்ன. அதுக்குதான் அம்மா அண்ணன்னு பாசத்தை கொண்டாடிட்டு வர்றேன். அத்தை, இங்க என்ன பண்றீங்க? அத்தை, உங்களதான். இசை, இந்த ஆள் என்னமோ சம்பந்தமே இல்லாம குரு கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சம்பந்தமே இல்லாமல? புரியல அத்தை. இந்த ஆள் வசதியானவனா? குருவோட அப்பாவும் பயங்கர வசதியானவர் தானே. சம்பந்தமே இல்லாம என் சொத்துக்காக தான் அம்மா அண்ணன் உறவு கொண்டாடிட்டு வரியான்னு கேக்குறாரு. அங்கிள் குரு கிட்டயா? ஆமா தங்கம். ஏன் இந்த ஆளு குரு கிட்ட இப்படி கேக்குறான்னு தெரியலையே. இங்க பாரு குரு, நான் முன்ன மாதிரி ரொம்ப மோசமானவன் எல்லாம் கிடையாது. சொத்துல பங்குக்காக தான் நீ வந்துட்டு போறேன்னா சொல்லு தாராளமா. நீ உன் வாயால ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். சாம மாதிரி உனக்கே எழுதி தந்துடுறேன். யோ, கூறு கெட்டவனை, எனக்கு உன் காசு பணம் உன் சொத்து தான் தேவைன்னு வச்சுக்கோ. எப்போ என் பொறப்பு பத்தின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அந்த செகண்டே அதே மணமேடையில வச்சு ஒட்டுமொத்த ஊரம் கூடியிருந்த அதே இடத்துல உண்மையெல்லாம் சொல்லியிருப்பேன். என்னடா சொல்லியிருப்பேன்? இந்த குருவை வளர்த்தவங்க தான் சண்முகமூர்த்தியும் மகேஸ்வரியும். இந்த குரு பிறந்தது இந்த அரசுக்கும் அருவி அம்மாக்கணும் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன்டா. இசை, அத்தை, குரு என்னமா சொல்றான்? எனக்கு ஒழுங்கா ஒண்ணு புரியல அத்தை. புரியல, எனக்கு புரியல. நான் மட்டும் என்ன பெத்தவன், நீ என்ன பெத்தவங்க அருவி அம்மாங்கிற உண்மையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல உனக்கு பாட கட்டியிருப்பாங்க. உன் சொத்துக்காக வந்தேன் நினைச்சியா? யோ, நல்லா கேட்டுக்க. நான் தள்ளி நிக்கிறேன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. என்ன 10 மாசம் சுமந்து பெத்தது அருவி அம்மா. அவங்கள பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன். சார், ஏன் கூட பிறந்த ஏன் அண்ணா, என் அண்ணனை பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீதான் எனக்கு தேவையில்லையே தவிர என் அண்ணனும் அருவி அம்மாவும் எனக்கு தேவைதான்.